திருமணம் பண்றதுக்கும் வாஸ்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. திருமணத்துக்கு எதனால வாஸ்து பார்க்கணும்? அவங்களுடைய வீடும் இவங்களுடைய பெண் வீடும் பையன் வீடும் ஏறக்குறைய ஒரே விஷயம், ஒரே மாதிரி தான் இருக்கும். பெண் வீட்டில் ஒரு தவறு இருக்கு அப்படின்னா வாஸ்துப்படி அதே ஐடென்டிக்கல் தவறு அந்த ஆண் மகன் வீட்லையும் இருக்கும். அது இருந்தால்தான் அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேருவாங்க. இப்போ இப்படி சொல்றீங்க, ஆனா கல்யாணம் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் 2 வருஷத்துக்கிட்ட குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு வாஸ்து தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? சைல்டு லேட்டாக பிறக்குது, சைல்டு பர்த் டிலே ஆகுது அப்படின்னா அந்த சைல்டு ப்ராடஜின்னு ஒன்று சொல்லுவோமா. எல்லா குழந்தைகள், அதாவது காலதாமதமாக குழந்தைகள் எல்லாமே, பிறந்த குழந்தைகள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சாணிக்கு போய் தான் பெரிய ப்ராப்ளம் இருக்குது. வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஜென்ரலாக உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தாலே அந்த ப்ராப்ளம் ஒரு 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 1 இயருக்கு தள்ளி போகும். ப்ராப்ளம் இல்லாமல் ஓரளவுக்கு சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும். லைட் கலர்ஸ் ஹாலில் எப்பயுமே நம்ம அவேக்காக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு தான் ஹாலில் லைட் கலர்ஸ் இருக்கணும். கிச்சன்லேயும் சேம் ஹோல்ஸ் ட்ரூ. அதனால தான் கலர்ஸ் ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக சைக்கலாஜிக்கலாகவும் சரி, வாஸ்தட்டிக்கலாகவும் இது ஒரு ரோலை ப்ளே பண்ணும். வாடகைக்கு போகிறோம், ஆனால் அந்த வீடை அதுக்கு முன்னாடி இருந்த ஓனர் அதை பார்த்து கட்டியிருப்பாங்க. இப்போ அவங்களோட வாஸ்து வாடகைக்கு வரவங்களுக்கு எந்த அளவுக்கு நன்மைகளை தரும், எந்த அளவுக்கு தீமைகளை தரும்? இது 2 வகையாக ஆன்சர் பண்ணலாமா. வாஸ்து சாஸ்திரத்தில் வீடு ஓனருக்கு மட்டும்தான் வாஸ்து பொருந்துமா, இல்லை வாடகை இருக்கவங்களுக்கும் பொருந்துமா, இந்த கொஸ்டினும் இதில் சேர்த்துக்கலாம். வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது இந்த பூமியில் இருக்கக்கூடிய எல்லா உயிரினங்களுக்கும் உண்டு. இப்போது விலங்கினங்கள் பார்த்தீங்கன்னா காட்டுக்கு ராஜா அப்படின்னு சொல்கிறது சிங்கம் மட்டும்தான். அந்த சிங்கத்துக்கு மட்டும்தான் குகை உண்டு. குகை அப்படின்றது வசிக்கிற இடம், அதனால தான் அது ராஜாவாக இருக்குது. அந்த குகை, அந்த வசிக்கிற இடம், நம்ம வசிக்கிற அந்த வீடு, அதுவும் வாஸ்துப்படி பலம் பொருந்தி இருந்ததுன்னா நம்மளை ஒரு ராஜாவாக வாழ முடியும். இதுதான் அதனுடைய அடிப்படை விதி. இந்த பூமியில் இருக்கக்கூடிய அனைத்து உயிரினங்களுக்கும் அந்த பஞ்சபூத சக்திகளை இயக்கி ஒன்றிணைந்து எதெல்லாம் பயன்படுத்தி வாழறாங்களோ அவங்க எல்லாருக்குமே வாஸ்து சாஸ்திரம் அப்படின்றது உண்டு. இதில் வாடகைக்கு இருக்கவங்க, சொந்த வீடு இருக்கவங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. நிச்சயமாக ஓனருக்கும் பொருந்தும், அது வாடகை இருக்கவங்களுக்கும் அது பொருந்தும். ஒரு நல்ல வீட்டில் இருக்காங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்களுக்கு நல்ல சிறப்பான வேலை, அந்த சிறப்பான உழைப்பு வேலையினால் வரக்கூடிய பணம் உண்மையாக நேர்மையாக சேரும். அந்த பணத்தில் வரக்கூடிய அந்த உழைப்பில் வரக்கூடிய பணத்தை வச்சு தான் அவர் வாடகை கட்டுவார். அந்த பணம் உழைப்பினால் நேர்மையாக வந்த பணத்தினால அவருக்கும் நன்மையை செய்யும். ஆனால் அது ஒரு தவறான வீட்டில் இருக்காங்க அப்படின்னா அந்த தவறான வீட்டில் வரக்கூடிய வருமானம், இல்லை வருமானமே வராமல் அவங்களால உழைக்கவும் முடியாமல், அவங்களால வாடகையும் கட்ட முடியாமல் பாதிப்பு அப்படின்றது 2 பேருக்குமே வருமா. இது பணத்தை ரீதியாக மட்டும் சொல்கிறேன். இது எல்லா ரீதியாகவும், உடல் ரீதியாகவும், உடல் உபாதைகள் ரீதியாகவும் எல்லா வகையிலும் வாஸ்து பாதிப்பை கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக வாடகை இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கும், அதனுடைய ஓனருக்கும் நிச்சயமாக அந்த பாதிப்பு உண்டுமா. இப்போ ரீசெண்டாக திருமணம் பண்ணுறதுக்கும் வாஸ்து பார்க்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திருமணத்துக்கு எதனால் வாஸ்து பார்க்கணும், அது எந்த அளவுக்கு உண்மை சார்? அந்த மாதிரி பார்க்குறது உண்மை தானா? இல்லைம்மா, இந்த கொஸ்டின் ரொம்ப வேடாக இருக்குது. திருமணத்துக்கு வாஸ்து பார்க்குறதுன்றது கிடையாது, திருமணத்துக்கு பொருத்தம் பார்க்குறது நம்ம பார்த்துருக்கோம். வாஸ்து பார்க்குறது அப்படின்றது எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் நாங்கள் சொல்லக்கூடிய ஒரு விஷயம், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒத்ததை இழுக்கும் அப்படின்றது. நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு பெண் வீட்டார் ஒரு வீட்டில் போய் பையன் பார்க்குறாங்களோ, இல்லை பையன் ஒரு பெண் வீட்டில் போய் பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுடைய வீடும் இவங்களுடைய பெண் வீடும் பையன் வீடும் ஏறக்குறைய ஒரே விஷயம், ஒரே மாதிரி தான் இருக்கும். பெண் வீட்டில் ஒரு தவறு இருக்குது அப்படின்னா வாஸ்துப்படி அதே ஐடென்டிக்கல் தவறு அந்த ஆண் மகன் வீட்லேயும் இருக்கும். அது இருந்தால்தான் அவங்க ரெண்டு பேருமே ஒன்று சேருவாங்க. அது பர்ஃபெக்டாக எங்களுடைய ரீசர்ச் ஃபைண்டிங்கில் நாங்கள் ப்ரூவ் பண்ண ஒரு விஷயம். அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. இந்த பஞ்சபூதங்களுடைய வழிநடத்தலின்படி அவங்களுடைய வீடு தவறு இருக்குது அப்படின்னா நிச்சயமாக அதே மாதிரி தான் அமையும். ஆனால் ஒருத்தருடைய வீடு பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னும்பொழுது அந்த பர்ஃபெக்டான மாப்பிள்ளையோ இல்லை மருமகளோ தான் அமைவாங்க. அந்த வீடு ஒத்த வீடு தான், ஒத்த விஷயத்தை தான் கொண்டு சேர்க்கும். இப்போ இப்படி சொல்கிறீங்க, ஆனால் கல்யாணம் ஆகி அவங்களுக்கு கொஞ்சம் 2 வருஷத்துக்கிட்ட குழந்தை இல்லை அப்படின்னா அதுக்கு வாஸ்து தான் காரணம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மை சார்? இதெல்லாம் நிச்சயமாக 100க்கு 100 உண்மையான ஒரு விஷயமா. குழந்தை பேர் அப்படின்றது தள்ளி போகுது அப்படின்னாலே அதில் வாஸ்து குறைபாடுகள் இருக்கும் அப்படின்றது ஒரு ஊர்ஜிதமான ஒரு விஷயம். ஆனால் குழந்தை எங்கெல்லாம் தள்ளி போதோ அது நிச்சயமாக அந்த ஒரு 3-4 வருஷம் இல்லை 5 வருஷம், ஏன் எங்களுடைய கன்சல்டன்சியில்
எங்களுடைய கிளைண்ட்ஸுக்கு வந்து 10 வருஷம் 15 வருஷம் தள்ளிலாம் குழந்தை பிறந்திருக்குமா. அந்த வகையில் எப்பயுமே சைல்டு லேட்டாக பிறக்குது, சைல்டு பர்த் வந்து டிலே ஆகுது அப்படின்னா அந்த சைல்டு ப்ராடஜின்னு ஒன்று சொல்லுவோமா. எல்லா குழந்தைகள், அதாவது காலதாமதமாக குழந்தைகள் எல்லாமே, பிறந்த குழந்தைகள் எல்லாமே வாழ்க்கையில் ஒரு பெரிய உச்சாணிக்கு போய் தான் அவங்களுடைய வாழ்க்கையை முடிச்சிருக்காங்க. ஆகையால் வாஸ்துப்படி குறைபாடு உள்ள ஒரு வீட்டில் வசிக்கிறாங்க அப்படின்னா குழந்தை டிலே ஆகும். ஆனால் நிச்சயமாக அவங்களுக்கு வந்து ஒரு சைல்டு ப்ராடஜி உள்ள ஒரு நல்ல குழந்தை, சிறப்பான ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட ஒரு குழந்தை, தெய்வ குழந்தை நிச்சயமாக பிறக்குது. இதுக்கும் வாஸ்துக்கும் ஒரு கோரிலேஷன் இருக்கா அப்படின்னா நிச்சயமாக உண்டுமா. இது வந்து தென்கிழக்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம், வடமேற்கு சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஓகே. இப்போ புதுசாக வீடு கட்டினவங்க வந்து உடனே பெயிண்ட் அடிக்கக்கூடாது, ஒரு 2-3 வருஷத்துக்கு ஃப்ரீயாக விட்டுட்டு அது சுண்ணாம்பு தான் அடிக்கணும், அதுக்கப்புறமா தான் பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் பேசிக்கிறாங்க, சொல்கிறாங்க. இதெல்லாம் உண்மையா சார்? ஆமாம், அந்த காலத்தில் நம்ம வெறும் பெயிண்ட் அடிக்க மாட்டோம்மா, சுண்ணாம்பு மூடி தான் அடிச்சிருந்தோம் நம்ம வீட்டில். மிஞ்சி போனால் அந்த கோபி கலரில் மஞ்சள் கலரில் அடிப்போம். அதுதான் வெள்ளை, இந்த மஞ்சள், இது 2 கலர் தான் இருக்கும். பெயிண்ட்டுக்குமே சம்மந்தம் இருக்கா அப்போ? இல்லைம்மா, அதுதான் அடிச்சிருந்தோம். அந்த காலத்தில் இருக்கிறது அவங்க சொல்லியிருந்தாங்க சுண்ணாம்பு அடித்தாலே போதும். பெரிய ப்ராப்ளம் இருக்குது, வாஸ்துப்படி உங்கள் வீட்டில் ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ஜென்ரலாக உங்கள் வீட்டுக்கு பெயிண்ட் அடித்தாலே அந்த ப்ராப்ளம் ஒரு 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 1 இயருக்கு தள்ளி போகும். ப்ராப்ளம் இல்லாமல் ஓரளவுக்கு சேஃபாக ட்ராவல் பண்ண முடியும் அப்படின்றது எங்களுடைய ரிசர்ச் ஃபைண்டிங்கில் நாங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் வந்துடுச்சு, டிஃப்ரெண்ட் பெயிண்ட்ஸ் வந்துடுச்சு, எனாமல்ஸ் வந்துடுது. அந்த வகையில் பெயிண்ட்டு கலர்ஸ் வந்து ஒரு பெரிய ரோலை நிச்சயமாக ப்ளே பண்ணும் வாஸ்துவில். ஒரு வீட்டில் இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு தென்மேற்கில் இருக்கக்கூடிய பெட்ரூம், அந்த பெட்ரூம் கணவன் மனைவி தம்பதிகள் உறங்குகின்ற ஒரு இடத்துல நீங்கள் வந்து டார்க் கலர்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஒரு வைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே கிச்சன்லேயும் ஹால்லேயும் நீங்கள் லைட் கலர்ஸ் அடிக்கிறீங்க அப்படின்னா அது இன்னும் பெட்டரான ஒரு வைப்ரேஷன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆப்போசிட்டாக நீங்கள் டார்க் கலர் ஹால்லையும் லைட் கலரில் அடிச்சிங்க அப்படின்னா அது குவைட் கான்ட்ராஸ்டாக இருக்கும், ஆப்போசிட்டான வைப்ரேஷனை கொடுக்கும். பெயிண்ட்டு கலர்ஸ் மோஸ்ட்டாக மனநிலையை வந்து அமைதிப்படுத்தும் அப்படின்ற மாதிரி தானே சொல்லுவாங்க. நிச்சயமாம்மா, அதுதான் நான் சொல்ல வரேன். நீங்கள் தூங்கும்போது ஒரு சின்ன லைட் கூட இல்லாமல் நல்லா தூங்குறீங்கன்னா உங்களுடைய உறக்கம் வந்து ஆழமாகும், அதாவது டீப் ஸ்லீப் அப்படின்றது இருக்கும். அதுக்கு தான் டார்க் கலர்ஸ் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறோம். லைட் கலர்ஸ் ஹாலில் எப்பயுமே நம்ம வந்து அவேக்காக இருக்கணும், அலர்ட்டாக இருக்கணும், ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கணும். அதுக்கு தான் ஹாலில் லைட் கலர்ஸ் இருக்கணும். கிச்சன்லேயும் சேம் ஹோல்ஸ் ட்ரூ. அதனால தான் கலர்ஸ் வந்து ஒரு பெரிய ரோலை ப்ளே பண்ணுமா அப்படின்னா நிச்சயமாக சைக்கலாஜிக்கலாகவும் சரி வாஸ்தட்டிக்கலாகவும் இது வந்து ஒரு ரோலை ப்ளே பண்ணும். ஆனால் சுண்ணாம்பு அடிக்கிறது, 2 வருஷத்துக்கு அடிக்காமல் இருக்கிறது, சுண்ணாம்பு அடிக்காமல் வெறும் பூசின வீட்டில் இருக்க முடியாதுமா. இப்போ வீட்டில் வந்து வாஸ்து பார்த்து மரம் வைக்கணும் அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மரம் வச்சா இந்த மாதிரியான மரங்கள் மட்டும்தான் வைக்கணும், இதுதான் வீட்டுக்கு நல்லது, அந்த மாதிரி ஏதாவது இருக்குங்களா? மரங்கள் நிச்சயமாக பெரிய ரோலை ப்ளே பண்ணுமா. மாமரமும் தென்னை மரமும் அது வந்து ஒரு மேண்டட்டரியான மஸ்டான ஒரு மரம் எங்கே வளர்க்குறோம் அப்படின்றது முக்கியமான ஒரு விஷயம். வடக்கு கிழக்கு சார்ந்து மரம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. தெற்கு மேற்கு சார்ந்து உயரமான பருமனான மரங்கள் இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அந்த வகையில் வீட்டில் வளர்க்கவே கூடாத மரம் அப்படின்னு சொன்னால் நெல்லி மரம் இருக்கக்கூடாதுமா. அது உடனே நம்மளுடைய ஃபாலோவர்ஸ் என்ன சொல்லுவாங்க, அரை நெல்லிக்காய் இருக்கலாமா, முழு நெல்லிக்காய் இருக்கலாம், 2மே இருக்கக்கூடாதுமா. அது ஹெல்த் விஷயத்தில் பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதே போல் வாழை மரங்கள் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப நல்லதுமா. வாழை மரங்கள் ஆமாம், வாழை மரங்கள் இல்லாமல் இருக்கிறது நல்லது. அசோகா மரம் இல்லாமல் இருக்கிறது நல்லது. இந்த மாதிரியான மரங்கள் வந்து அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது. சார் வாழை மரம் இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம ஏதோட சுப நிகழ்ச்சியாக இருந்தாலும் வீட்டுக்கு 2 பக்கமும் வாழை மரம் கட்டுறது வழக்கம் இல்லையா? நிச்சயமாம்மா, வாழை மரம் தான் கட்டுவாங்க, வாழை கன்று வைக்க மாட்டாங்கம்மா. வாழை மரம் வீட்டில் இல்லாமல் இருந்தால் நல்லது. அது என்ன ரீசன் அப்படின்றது நான் டவுன் த ரோட் நான் சொல்கிறேன் உங்களுக்கு நம்மளுடைய ப்ரோக்ராமில். அது ஹெல்த் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஒரு சில இடங்களில் வாழை மரம் அப்படின்றது ஒரு பெரிய பாதிப்பை கொடுக்கும். அதே மாதிரி வீட்டில் தங்க விடாதுமா. அது இட் வில் மேக் யூ ட்ராவல் அவுட் அண்ட் அபவுட்மா.